ஹாய் டாமீஸ், ஐ எம் வயலட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை கேர்ள் இஸ் ஆர்கியாலஜிஸ்டோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் கடைசி பார்ட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒரு மாதிரி பயத்தோடையே வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்கீங்க. அந்த ஒயிட் கலர் சாரீ இருக்குல்ல வீடியோவில், அந்த சாரீ தான் கட்டியிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு ஹிப் செயின் எடுத்து போடுறீங்க. லூனா அவங்கள பார்க்குறா, செம்மையாக இருக்கடி ஒய்யன் அப்படிங்கிறா. தயவு செஞ்சு வாய மூடிரு, எனக்கு உள்ளே அள்ளு விடுது அப்படிங்கிறா. அவள் சிரிச்சிட்டு, ஏண்டி இதுக்கெல்லாம் பயப்படுற, உன் புருஷன் தானே, என்றைக்காவது ஒரு நாள் இது நடக்க தானே போகுது, அது இன்றைக்கி நடக்க போகுது அப்படிங்கிறா. உனக்கு என்ன தெரியும் அவனை பற்றி, எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறீங்க. லூனா ஒரு பிளாக் கலர் சாரீ எடுத்து கட்டிட்டு அவள் பாட்டுக்கு ஜாலியாக ரெடி ஆகிட்டுருக்கா. நீயும் பால்கோவா மாதிரி செம்மையாக இருக்கடி இந்த சேரீயில் அப்படின்றீங்க. லூனா, ஐயோ போடி, எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச முடிக்கிறா. சரி, நான் போய் மில்க் காய வச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு மில்கெல்லாம் வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு அவளுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் வந்துட்டு எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே போனால் ஜேகே உங்களுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நீங்கள் டோர் முன்னாடி நிற்கிறீங்க, ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு, சரி என் புருஷன் தானே, அவன் என்ன வேணால் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு திரும்ப வந்துட்டு லாக் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அந்த டோரோடு சேர்த்து உங்களை பின் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்துடுறீங்க. ஃப்ளின்ச் ஆகிட்டு, ஜேகே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் பார்வையே சரியில்லை, ஒரு மார்க்கமாக பார்க்குறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாகிடுது. ஜேகே, இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம், கொஞ்சம் ஜென்டலாக பண்ணுறீங்களா அப்படின்றீங்க. சத்தியமாக வாய்ப்பே கிடையாதுடி, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இவ்வளோ நாள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா நான். இதில் மேடம் வேறு ஒயிட் கலர் சாரி, அது இப்போல்லாம் தெரியுது. எங்கடி இங்கே உடம்ப நீ மறைச்சிருக்க, ஃபுல்லாக அப்படியே தெரியுது, என்னால் சுத்தமாக முடியலடி அப்படிங்கிறாரு. நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க, இன்றைக்கி உங்களை அவ்வளோதான் விடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கீழே குனிஞ்சு உங்கள் ஹிப்பை பார்க்குறாரு. நீங்கள் ஹிப் செயின் போட்டிருக்கீங்களா, அந்த ஹிப் செயினை இழுத்து அப்படியே லைட்டாக விடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி துடிக்கிறீங்க. அவ்வளோதான், உங்கள் ஹிப்பில் போயிட்டு கிஸ் பண்ணி நல்லா பைட் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு உங்கள் நெக்கில் நல்லா கிஸ் பண்ணி பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரோட டச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுறீங்க. அப்படியும் உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறாரு. இதுக்கப்புறம் உங்களோட கற்பனைடா. நம்ம மாமிஸ் பற்றி நமக்கு தானே தெரியும். ஸோ நீங்கள் கற்பனையில் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் பார்த்தா 2 பேர் உடம்புல ட்ரெஸ்ஸே கிடையாது, நேக்கடாக தான் படுத்திருக்கீங்க. உங்கள் மேலே வந்துட்டு ஜேகே உங்கள் செஸ்ட்டு மேலே தலையை வச்சு படுத்திருக்காரு. உங்கள் 2 பேர் மேலேயும் ஒரு பெட்ஷீட் மட்டும்தான் கவர் ஆகிடுக்கு. அந்த மாதிரி நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. டைம் ஒரு 10 மணி இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஸ்லோவாக வந்துட்டு வேக்கப் ஆகுறீங்க. பார்த்தா ஜேகே வந்துட்டு க்யூட்டாக உங்கள் செஸ்ட்டு மேலே படுத்திருக்காரு. காலங்காத்தாலே எப்படி ஒரு வியூவில் நீங்கள் ஜேகே வந்துட்டு அவரோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சிட்ருக்கீங்க. சரி, இவரை எழுப்பாமல் வந்துட்டு நம்ம எஞ்சிப்போம், இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளை விடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எஞ்சிக்கிறீங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவரை பக்கத்தில் இருக்க பில்லோவில் வந்துட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு நீங்கள் எஞ்சிக்கிறீங்க. எஞ்சிட்டு ஒரு டவலை எடுத்து உங்கள் உடம்புல வந்துட்டு கட்டிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டீங்க. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா ஹேரெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெட்டு ஹேரோட ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு வர்றீங்க. வந்து உங்கள் மிரர் முன்னாடி வந்துட்டு நிற்கிறீங்க. உங்கள் உடம்ப பார்த்தா எல்லா இடத்துலையும் ஹிக்கீஸாக இருக்குது. உங்கள் நெக்கு, செஸ்ட் ஏரியா கிட்ட அந்த மாதிரி. இதில் ஹிப்புலலாம் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டவலை விலக்கி பார்க்குறீங்க. ஹிப்லேயுமே இருக்குது. உங்களுக்கு ஒரு மானி ஷை ஆகிடுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. கண்ணெல்லாம் அவருக்கு கூசுது அந்த வெயில் அடிக்கிறதுல. என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்போ உங்கள் உடம்ப டக்குன்னு மறைச்சிட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்றீங்க. காலங்காத்தாலே இப்படின்னா நான் எப்படி சும்மா இருப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அங்கேயே இருங்க, நீங்கள் எந்திரிக்காதீங்க, நான் போயிட்டு காஃபி போட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறீங்க. என் ஆர்வக் கோளாறு, ட்ரெஸ்ஸு போடாமல் போகிறடி, வெறும் டவல் மட்டும் கட்டியிருக்கடி அப்படிங்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஆமல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகே அதுவும் கூட எந்திரிச்சு உங்கள் கையை பிடிச்சி உங்களை பெட்டில் போட்டுறாரு. ஜேகே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க அப்படின்றீங்க. ஜேகேம்மா ப்ளீஸுங்க, என்னை விடுங்க அப்படின்றீங்க.
அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டவலில் கை வைக்கிறாரு. ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, என் அழகு புருஷன்ல, என் செல்ல குட்டியில், என் ரசகுல்லா இல்லை, என் தங்க பிள்ளையில அப்படின்றீங்க. இதுக்கெல்லாம் மயங்குற ஆளே கிடையாதுடி நான் அப்படின்றாரு. ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படின்றீங்க. என்னோடய ஆர்ட் ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் லைட்டாக முறைக்கிறீங்க, வலிக்குதாடி அப்படின்றாரு. இல்லை வலிக்கலை அப்படின்றீங்க. அவ்வளோதான் உங்களோட டவலை வந்துட்டு உருகிடுறாரு. நீங்களும் ஜெக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு மறைச்சிக்கிறீங்க. என்னடி உள்ள ஒன்றுமே போடலையாடி அப்படிங்கிறாரு. இல்லை, இப்போ ஏன் செல்லம் நீ கை வச்சு மறைக்கிற, அதான் நேற்றே எல்லாத்தையும் பார்த்துட்டேனே, பார்க்க மட்டுமா செஞ்சேன் அப்படின்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஜெக்கி, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, ஃபஸ்ட்டு எந்திரிங்க அப்படின்றீங்க. அவர் எந்திரிக்கவே மாட்டுறாரு. ப்ளீஸ் டி செகண்ட் ரவுண்ட் அப்படின்றாரு. வாய்ப்பே கிடையாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒழுங்காக எந்திரிச்சிருங்க அப்படின்றீங்க. அவர் உங்களை விடுற மாதிரியே தெரியலை. ப்ளீஸ் டி அப்படின்றாரு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. அவ்வளோதான், சார் மறுபடியும் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மதியம் ஒரு மணி இருக்கும். அது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரும் ஒரு வழியாக முடிச்சுட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு படுத்துருக்கீங்க. இப்போ ஜேகே, நான் மறுபடியும் குளிக்கணுமா அப்படின்றீங்க. நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்குறாரு. உங்களால் சுத்தமாக உங்கள் காலையே ஃபீல் பண்ண முடியலை. ஜேகே, என் காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. சரி, நான் உன்னை குளிக்க வச்சுட்டு கை கால் அமுக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு வாஷ்ரூமுக்கு போயிட்டாரு. 2 பேரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஹாலுக்கு வரீங்க. ஜேகே, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீ வெயிட் பண்ணு, நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டாரு. நீங்கள் எங்கே சுகாவுல் உணவு இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் இன்னும் ரூமை விட்டே வெளியில் வரல. அட்ட பாவிங்களா, இன்னும்மாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. ஜேகேவும் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு சுகால் உனக்கு அவருக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்ததை எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் சுகாலூனாவும் வரலைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னது, இன்னும் அவனுங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமை பார்த்தா இன்னும் லாக் ஆகி தான் இருக்குது ரூமு. ஜேகேக்குனாலும் சரிகாண்டாயிடுச்சு. நானே வந்துட்டு அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் ரூமை தட்டிகிட்டு இருக்காரு. ஜேகே, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பேசாமல் வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. பேசாமல் ரீ, நானே வந்துட்டு அவனுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூமை நாக் பண்ணிகிட்ருக்காரு. சுகா லூனா கிட்டேருந்து ரெஸ்பான்ஸே வரலை. இவருக்குனாலும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அட்ட பாவிங்களா, இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப விட்டுட்ருக்காரு. ஜேகே, இப்போ வந்து சாப்பிட்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறைக்கிறீங்க. அவரும் வந்து பேசாமல் உட்காந்துக்கிறாரு. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஈவினிங் ஒரு 4 மணி இருக்கும். அப்போ தான் 2 பேரும் ரூமை விட்டு வெளியில் வர்றாங்க. நீங்கனாலும் உங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. லிப்ஸை பைட் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே 2 பேரையும் பார்த்து நல்லா முறைக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு 2 பேருக்கும் பசிக்குதா, சாப்பாடு எடுத்து வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே இருந்துட்டு, இவங்களுக்கு எப்படி பசிக்கும், அதெல்லாம் பசிக்காது, இவனுங்களுக்கு சோறெல்லாம் போடாத நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜேகே, அமைதியாக இருங்க ஜேகேன்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. சரி, நீங்கள் 2 பேரும் வாங்க, நான் உங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் லூனாவை பார்க்குறீங்க. என்னடி எப்பவும் தொணன்னு பேசிகிட்டே இருப்பீங்க மேடம், இப்போ சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. லூனா இருந்துட்டு, போடி எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சுக்கிறா. சுபா, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு தலை எழுத்து. என்ன பண்ணுறது, எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ நேரம் பண்ண முடியும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்குனால சிரிப்பு அடக்க முடியல. எப்படி 2 பேர் எப்போ பாரு சண்டை போடுவீங்களா, ஆனால் பெட்டில் மட்டும் ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்களோ அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்ருக்காரு. 4 பேரும் நல்லா கலாய்ச்சிட்டு ஜாலியாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டு வர்றாரு. உங்கள் 3 பேர்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை காட்டாரு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு வந்துட்டு ட்ராயிங் டீச்சராக வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சுகா இருந்துக்கிட்டு, ஏன்டா நீ ஆல்ரெடி நல்ல வேலையில் தானே இருக்க, அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னோடய எய்ம் என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய ஆர்ட் கேலரி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம்னு எல்லாருக்குமே தெரியும்.
அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜுக்காக போயிட்டு நல்லா ஆர்ட் நாலேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணணும். அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்ட்டை வாங்கி நான் கலெக்ட் பண்ணி வச்சா தானே என்னால் ஒரு பெரிய ஆர்ட் கேலரியை வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய வந்துட்டு கஷ்டப்படுற ஃபேமிலி இருப்பாங்கள்ல, அதாவது நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட திறமையை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அவங்களோட நான் ஆர்ட்டை வாங்கி வைக்கும்போது அவங்களுக்கும் அமௌண்ட்டு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு அதை கேட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அப்போ சுகா இருந்துட்டு இது ஒரு நல்ல ஐடியா தான், பட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேக்கும் அது புரியுது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, ஜேகே வந்துட்டு அவரோட எய்மை அச்சீவ் பண்ணாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. நீ தாண்டி பெஸ்ட்டு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் 4 பேரும் நல்லா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே தாண்டா உங்கள் லைஃப் போகுது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வரும், ஆனால் ஜேகே உடனே வந்துட்டு உங்களை சமாதானப்படுத்திடுவார். ஏதாவது பண்ணி சமாதானப்படுத்திடுவார். ஜேகேவும் அவரோட ஒர்க்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகிறாரு. ஆர்ட்டை வந்து டீச் பண்ணுறாரு. டீச் பண்ணது மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட ஆர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறாரு. நீங்களும் உங்கள் ஒர்க்கில் வந்துட்டு அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கீங்க. இப்படியும் ஒரு 2 இயர்ஸ் போகுது. நீங்கள் தான் உங்கள் வயிறை வந்துட்டு பிடிச்சிட்டு மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கீங்க உங்களோட நியூ ஹோமில். அப்போ ஜேகே எனக்கு பசிக்குது, கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகேவும் வந்துட்டு கிச்சனில் சமைச்சிட்ருக்காரு. 2 மினிட்ஸ் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் வந்து சோஃபாவில் பொறுமையாக உட்காடுறீங்க. ஆமாடா, நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்களோட வயிற்றுக்குள்ளே வந்துட்டு ட்வின் பேபி இருக்குது, 7 மந்த்ஸ் ஆகுது. அப்போ ஜேகேவும் வந்துட்டு நிறைய ஃபுட்டை வச்சு கொண்டு வராரு. இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம், 3 பேருக்கு சாப்பிட்ணுல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ஊட்டி விட்டுட்ருக்காரு. அப்போ வந்துட்டு லூனா வந்து வர்றா. அவளும் வந்துட்டு 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. அவளுமே என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வர்றா. சுகா இருந்துட்டு அவள் பின்னாடியே வந்துட்டு இது கொஞ்சம் தாண்டி இருக்குது, சாப்பிட்றடி இதை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிகிட்டே வர்றாரு. நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு 2 பேரும் குழந்த பெற்றுக்கிறதுக்குள்ளே எங்கள் உயிர் போயிடும் போல் அப்படின்றாரு. நீங்கள் முறைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் ஃபஸ்ட்டு அப்படின்றீங்க. சரிடி பொண்டாட்டி, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எஸ் ஆகிட்டாரு. சுகாவும் எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கீங்கடா, அதாவது புது வீட்டுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க, நல்லா பெரிய வீட்டுக்கு. ஜேகேவும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானா, ஸோ உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறாரு. இப்படியே 3 மந்த்ஸ் போயிடுது. உங்களுக்கும் லூனாக்கும் ஒரே டைமில் டெலிவரி பெயினும் வந்துருச்சு. அப்போது வந்து நீங்கள் கால் பண்ணி சுகாக்கும் ஜேகேவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அவங்களும் அடித்து பிடிச்சி உங்களை பார்க்குறதுக்காக வர்றாங்க. வந்து பார்த்தா 2 பேரும் பெயினில் துடிச்சிட்ருக்கீங்க. டக்குன்னு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 2 பேரும் வெளியில் உங்கள் ரூமுக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வெளியில் வந்துட்டு அவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க. நல்லபடியாக குழந்த பிறந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 2 பேரும் கத்துற சவுண்டெல்லாம் கேட்டு அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு வழியாக லூனாவுக்கு வந்துட்டு பையன் வந்து பிறந்திருக்கான். சுகாவும் பார்க்க போயிட்டாரு. நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஏன்னா ட்வின் பேபினால் கத்திகிட்டே இருக்கீங்க. ஜேகே இப்போ வந்துட்டு உங்களோட கையை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் இல்லடி பொண்டாட்டி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் 2 குழந்தைய வந்துட்டு பிறந்திருக்கும். அப்போ வந்து ஜேகே ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறாரு. அப்போ நீங்களும் பேபிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, 2 பேரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. சுகா வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லூனா கிட்ட போய் அவர் இருந்துக்கிறாரு. ஒரு 2-3 டேஸ் கழித்து எல்லோரும் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்துட்டு நீங்கள் குழந்தைய வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. குழந்த அழுதுட்ருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ ஜேகே தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வேலைக்கு போயிட்டா என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியலை. அதெல்லாம் யோசிச்சுட்டே வந்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க.
இப்போ தான் உங்கள் அம்மா ஞாபகம் உங்களுக்கு வருது. ஏன்னா உங்கள் அம்மாவும் இப்படி தானே வந்து உங்களை கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க. அதே போல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது உங்களோட செஸ்ட்டு வந்து அவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். அப்போ எங்கள் அம்மாவும் இப்படி தானே பெயினெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகேவை நீங்கள் யோசிக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை ஜேகே, நான் எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அழுகிறீங்க. ஒன்றும் இல்லை, நான் ஆண்டிக்கிட்ட பேசி பார்க்குறேன், அவங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்களும் மாறுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரிடி நீ பார்த்துக்கோ, நான் ஒர்க்குக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஒரு 1 வீக் அவர் ஒர்க்குக்கே போயிருக்க மாட்டார். உங்கள் கூடவே தான் இருந்திருப்பார். உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருப்பார். ஆனால் இப்போ வந்துட்டு ஒர்க்குக்கு போய் தானே ஆகணும். அதனால் வந்து கிளம்பிகிட்ருக்காரு. நீங்களும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு ஃபோன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணி முடித்ததும் அதுவும் அழகாக தூங்கிருச்சு. தூங்கினதும் உங்கள் பெட்டில் போட்டுட்டு நீங்களும் பக்கத்துலேயே வந்து படுத்துருக்கீங்க. உங்கள் குழந்தைய பார்த்துட்டு கொஞ்சிட்டே படுத்துருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, என் புருஷன் மாதிரியே இருக்குது என் குழந்தையும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு வந்து லிப்ஸு கிட்ட மச்சம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி 2 குழந்தைக்குமே இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து நீங்களும் டயர்டாகி தூங்கிடுறீங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. எவ்வளோ நேரம் தூங்குனீங்கன்னே தெரில. பார்த்தா நைட் ஆகிடுச்சு. ஜேகேவும் கரெக்டாக வர்றாரு. இவ்வளோ நேரமாக தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ரொம்ப டயர்டாக இருக்குது ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வந்து பாப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாப்பாவையும் பார்த்துட்ருக்காரு. அவருமே கொஞ்சிகிட்ருக்காரு 2 குழந்தைங்களையும். ஆமாம், என்ன பேர் வைக்கலாம் நம்ம 2 குழந்தைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீயே யோசிச்சு சொல்லு, உனக்கு பிடிச்ச பேரவே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு யூனா யூரா எப்படி இருக்குது அப்படிங்கிறாரு. நல்லா இருக்குது ஜேகே, இந்த பேர் நல்லா க்யூட்டாக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் இதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சிகிட்ருக்கீங்க. இப்படியே ஒரு 1 வீக் போகுதுடா. ஜேகேவும் அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. இப்போ நீங்கள் மட்டும்தான் உங்களோட பாப்பா வச்சுட்டு இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க. அப்போ வந்து யூனா என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளோட முடியவே அவள் பிடிச்சிட்டு அவள் பாட்டுக்கு அழுதுகிட்ருக்கா. உங்களுக்கு எதுக்கு அழுகுறான்னு தெரியல. நீங்களும் எறும்பு எதுவும் கடிச்சிருச்சா அப்படிலாம் செக் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ தான் அவளோட கையை பார்க்குறீங்க. அவள் முடிய அவளே பிடிச்சி அழுதுகிட்ருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சமாளிக்கணும், என்ன பண்ணுறதுனே தெரில. அவள் கத்தி அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அழுக வந்துடுது. நீங்களும் பாப்பா அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து காலிங் பெல் அழுத்துகிற சவுண்ட் கேட்குது. நீங்களும் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நிற்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மாவும் வேகமாக வந்துட்டு யூனாவை தூக்கிட்டு மெதுவாக அந்த கையை எடுத்து விடுறாங்க. அந்த பாப்பா கையை எடுத்து விட்டுட்டு, ஏம்மா அழுகிற, யார் தங்கம் நீ, என் தங்கமேடி ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப அழுகிறீங்க. அப்போ வந்துட்டு அழுகாத நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. யூரா வந்து உங்கள் அப்பா தூக்கி வச்சு கொஞ்சிகிட்ருக்காரு. 2 பேரும் அழகாக கொஞ்சிகிட்ருக்காங்க உங்களோட பேபியை. அப்போ வந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ எங்களை நினச்சி ஃபீல் பண்ணியாம்மா, ஜேகே சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும், ஜேகே எப்படி உங்ககிட்ட பேசினார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்து பேசினாருமா நேற்று, நீ ரொம்ப மிஸ் பண்ணுறதா வந்துட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. என் புருஷன் தான் காரணமா நீங்கள் வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜேகேவும் ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றாரு. நீங்கள் ஓடி போய் ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அவருக்கும் என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாலை பார்த்தா உங்கள் அம்மா உங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க. அப்போ தான் புரியுது அவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே ரொம்ப தேங்க்ஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபேஸ்லாம் வந்துட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேவும் இப்படி அம்மா அப்பா இருக்காங்க, இவங்க முன்னாடி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஷை ஆகுறாரு. நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா அப்பா பார்க்குறீங்க.
அவங்க ஒரு மாதிரி சங்கட்டமாயிட்டு அவங்க கீழே குனிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் வேகமாக கிச்சனுக்குள்ளே ஓடிட்டீங்க. ஜேகேவும் உங்களோட ரூமுக்கு போயிட்டாரு. நீங்கள் போயிட்டு கிச்சனில் போயிட்டு ஏதோ போட்டு உருட்டிகிட்ருக்கீங்க. ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்கோம் அம்மா அப்பா முன்னாடி அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அம்மா வர்றாங்க. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னம்மா எதுவும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை ஒயன் நீ வந்துட்டு சந்தோஷமாக தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஏம்மா இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை ஒயன் எல்லா அம்மாக்களுக்கும் இந்த டவுட் இருக்க தான் செய்யும். ஏன்னா தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுமா, ஆனால் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. நீங்கள் இங்கே தானே இருக்க போகிறீங்க, நீங்களே பார்ப்பீங்க அவர் என்னை எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டதும் தான் உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. அம்மா நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னம்மா சொல்லு அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் வந்து உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அப்பாவோட பெர்மிஷன் இல்லாமல் தானே நான் ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு என் மேலே இன்னும் கோவமாக இருக்கீங்களா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உன் மேலே கோவம் இருந்துச்சு தான், ஆனால் அதை விட அதிகமாக உன் மேலே வருத்தம் இருந்துச்சு. ஒரு வார்த்தை நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற வருத்தம் தான் எனக்கு இருந்துச்சு. நீ எங்களோட பொண்ணு ஒயன், உன் மேலே நாங்கள் எப்படி கோவப்படுவோம். நீ என்ன பண்ணாலும் ஒரு 2 செகண்ட் நான் கோவமாக இருப்பேன், அதுக்கப்புறம் உன் மேலே கோவமே வராதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகிடுது. என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை ஒயன், இப்போ தான் நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஐயோ மறந்தே போயிட்டேன் ஒயன்மா, என்னோட பேத்திங்களுக்காக நான் எவ்வளோ அழகழகாக ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாலுக்கு கூட்டிகிட்டு போய் நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏம்மா இவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பொம்பளை பிள்ளைகள் இல்லையா, அழகழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டு பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. இப்படியா தாண்டா ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலி மீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால் நிறையா கதையெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க. நீங்களும் உங்கள் அம்மாவும் டின்னருக்கு நீங்களும் உங்கள் அம்மாவும் தான் சமைச்சிருப்பீங்க. சமைச்சிட்டு நீங்கள் டேபிள் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்கள் அம்மா வந்துட்டு உங்களோட பேபியை தூக்கிட்டு, சரி ஒயன் நீ போய் தூங்கிக்கோ, நான் இன்றைக்கி பாப்பாங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அம்மா நைட்டு அழுவாங்கம்மா, பசிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நைட்டு அழுகும்போது நான் உங்ககிட்ட தூக்கிட்டு வரேன், நீ ஃபீட் பண்ணிட்டேன்ட்ட கூட நான் மறுபடியும் தூங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கம்மா நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு வரீங்க. உங்கள் ரூமில் ஆல்ரெடி ஜேகே உட்காந்து உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. நீங்கள் போனது ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பாப்பாங்களை எங்கடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க 2 பேரையும் அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, அத்தை மட்டும்தாண்டி என் மனசை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அவர் ஃபேஸ் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அப்பா கூட பேசிகிட்டு இருந்தீங்களே, என்ன பேசுனீங்க, ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஐயோ சொல்கிறேன்னு கோவிச்சுக்கிறாதடி வேணும், உங்கள் அப்பா சரியாக அருவியாக அறுத்துட்ருக்காருடி, என்னால் முடியல, நாளைக்கெல்லாம் நான் அவர் கூட உட்காந்து பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அச்சோ பாவம் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி நான் உங்களை கண்டுக்கவே இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போயாவது மேடமுக்கு புரிஞ்சதே அப்படிங்கிறாரு. ஆமாம் அம்மா அப்பா கூட பேசிகிட்டு இருந்தேனா, அதனால் நான் எதுவுமே யோசிக்கலை. அவங்க 2 பேர் கூட நல்லா பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு ஜேகே நான் இப்படியெல்லாம் பேசி, அதனால் நல்லா பேசிகிட்டு இருந்தேனா உங்களை கண்டுக்க முடியலை, என்னை மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே சடனாக உங்களை பெட்டில் போட்டுட்டு அவர் உங்கள் மேலே வர்றாரு. உன்னை மன்னிக்கணுன்னா 1 மணி நேரம் நான் சொல்கிறத நீ பண்ணணும் அப்படிங்கிறாரு. நீ ஒன்றும் மன்னிக்கவே வேணாம், வாய மூட்டு பாடு அப்படிங்கிற மாதிரி தள்ளி வந்துடுறீங்க. ஜேகே என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட அப்படிங்கிறாரு. உங்களை பற்றி எனக்கு தெரியாது,
பேசாமல் படுங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி படுத்துக்கிறீங்க. ஜேகேவும் ப்ளீஸ் டி கிட்ட வந்தாச்சு படுடி அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. பேசாமல் படுங்க ஜேகே, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி நான் வேணால் கை கால் அமைக்க விடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் கை கால் அமைக்க விடுறேன்ற சாக்கில் என்னென்ன பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும், பேசாமல் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவரும் சரின்னு சொல்லிவிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துடுறாரு. நீங்களும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. மிட்நைட் ஒரு மணி இருக்கும். அப்போது யூரா பாப்பா வந்துட்டு நல்லா அழுகிற சவுண்ட் கேட்குது. உங்கள் அம்மா தூக்கிட்டு வர்றாங்க. நீங்கள் வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. பாப்பா அழுகிற சவுண்ட் கூட கேட்காம அவ்வளோ டயர்டாக இருக்குது உங்களுக்கு. அப்போது வந்து ஜேகே டோரை ஓப்பன் பண்ணி என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. குழந்தைக்கு பசிக்குது அதனால் அழுகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்துட்டு அவர் தூக்கிட்டு உங்கள் கிட்ட வர்றாரு. உங்களை எழுப்பி எழுப்பி பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவருக்கு வேறு வழி தரலை. சரின்னு சொல்லிவிட்டு உங்களோட சேரீயை லைட்டாக விலக்கி விட்டு ப்ளவுஸ் ஹூக் இருக்கும் இல்லையா, அதை கழட்டிட்டு அவரே வந்துட்டு குழந்தைய ஃபீட் பண்ண வச்சிட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து ஃபீட் பண்ணி முடித்ததும் ஜேகேவே தூக்கிட்டு வந்து உங்கள் அம்மா கிட்ட வந்து பாப்பாவை கொடுக்குறாரு. யூனா என்ன பண்ணுறா அத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. யூனா நல்லா தூங்கிட்டுருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூரா வாங்கிக்கிறாங்க. ஒய்யன் என்னப்பா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டுருக்கா அத்தை, எழுப்பி விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லைப்பா. அப்போ யார் ஃபீட் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு, சரிங்கப்பா நீங்கள் போய் தூங்குங்க, நான் பாப்பாவை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஜேகேவும் டோரை லாக் பண்ணிட்டு வந்து படுத்துடுறாரு. மார்னிங் ஜேகே தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. ஏன்னா ஜிம்முக்கு போகணும்ல. அவர் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு கிச்சனில் உங்களுக்காக காஃபி போட்டுட்ருக்காரு. அப்போது உங்கள் அம்மாவும் அப்போ தான் எந்திரிச்சிருப்பாங்க. எந்திரிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே வர்றாங்க. உங்கள் அப்பாவும் வாக்கிங் போயிட்டு அப்போ தான் வர்றாரு. அப்போது உங்கள் அம்மா வந்துட்டு ஜேகே கிச்சனில் 2 காஃபி போடுறத பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு மாப்பிள்ளை, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சொல்லியிருந்தா நானே போட்டு கொடுத்துருப்பேலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போது உங்கள் அப்பாவும் கரெக்டாக என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்போ ஜேகேவும் வாய்ஸ் கேட்டு திரும்பி பார்த்துட்டு, அத்தை மாமா எந்திச்சிட்டிங்களா, சரி இருங்க காஃபி போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு சேர்த்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காரு. ஐயோ மாப்பிள்ளை, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, சொல்லியிருந்தா நான் பண்ணியிருப்பேல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்கு அத்தை, என்னை நம்பி நீங்கள் காஃபி குடிக்கலாம், நான் நல்லாவே சமையல் பண்ணுவேன், ஒய்யன்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. மாப்பிள்ளை இதெல்லாம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. இவர் காஃபியெல்லாம் போட்டு உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கொடுத்துட்டு, சரிங்க அத்தை குடிச்சிட்ருங்க, நான் போய் ஒய்யனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கப் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வர்றாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகேயும் வந்துட்டு காஃபி கப்பை வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒய்யன் எந்திச்சிக்கோடி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் ஜேகே இன்னும் 5 மினிட்ஸ் நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு புரண்டு புரண்டு படுத்துட்ருக்கீங்க. இப்போ எந்திச்சிக்கிறையா, தண்ணியை பிடிச்சி மூஞ்சிட ஊற்றி விடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சி உட்காடுறீங்க. என்னது டாவா அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் கை வச்சு முறைக்கிறாரு. நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, சாரி ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இடையில மரியாதை இல்லாமல் டா சொல்லிடுறீல நீ புருஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன் புருஷன் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்ருக்கீங்க. சரி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. 2 குழந்தைங்களுக்கு அம்மா ஆயிட்டடி, இன்னும் சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எந்திச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்றாரு. நீங்களும் மெதுவாக எந்திச்சி வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போ ஜேகேவும் ஆஃபீஸ் கிளம்ப போயிட்டாரு. அப்போது உங்கள் அம்மாவும் அப்பா உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நம்மளோட பொண்ணை மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாருல அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் அம்மாவும் ஆமாங்க நல்லாவே பார்த்துக்கிறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வர்றீங்க. உங்கள் அம்மா சமைச்சிட்ருக்காங்க கிச்சனில். நீங்கள் போய் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க, நைட்டு யூரா பாப்பாவுக்கு யாரடி ஃபீட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. யார் நைட்டு யூரா பாப்பாவா, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நைட்டு யூரா பாப்பா அழுதுச்சு, உனக்கு அது ஃபஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாப்பா அழுதுச்சா, தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது கூட தெரியாமையா நீ தூங்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா இப்படி தான் சில டைம் அழுகுன்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்லுவார். என்னை எழுப்பி பார்ப்பாரா, நான் எந்திரிக்க மாட்டேனா, அதனால் அவரே ஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணி நல்லா தூங்க வச்சுருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க.
உங்கள் அம்மா உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. ஏண்டி ஒரு பெத்த தாய் இப்படியாடி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அதில் என்னமா இருக்குது, ஜேகேவும் அப்பா தானே என்னோடய பாப்பாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. நல்லா வருவடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சமைச்சிட்ருக்காங்க. இப்படியே தாண்டா உங்கள் லைஃப் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக போகுது. ஜேகேவும் உங்களை நல்லா பார்த்துப்பாரு. உங்கள் அம்மா உங்கள் அப்பா சொல்லவே வேண்டாம், உங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க, உங்கள் குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்குறாங்க. இப்படியே ஒரு 5 வருஷம் ஆகிடுது. சோஃபாவில் டயர்டாக உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து யூராவும் ஸ்கூல் யூனிஃபார்மெல்லாம் போட்டுட்டு அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஓடி வர்றாங்க. நீங்கள் 2 பேரையும் போய் தூக்கிட்டு எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், ஓடி வரக்கூடாது, மெதுவாக தான் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்கீங்க. அம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு யூனா க்யூட்டாக சொல்கிறா. சரி என் சமத்து குட்டிங்களை நான் வந்ததும் திட்டுறேன் பாரு. சரி ஸ்கூலெல்லாம் இன்றைக்கி எப்படி போச்சு, சமத்தாக இருந்தீங்களா ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு 2 குழந்தைங்கக்கிட்டே பேகை வாங்கிக்கிட்டு இப்படியெல்லாம் தூக்கிட்டு இருக்காதடிமா, 7வது மாதத்தில் இந்த மாதிரி குழந்தைங்கள தூக்கி வைக்கக்கூடாது, கீழே இறக்கி விட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிகிட்ருக்காங்க. நீங்களும் பொறுமையாக இறக்கி விட்றீங்க. அப்போ கரெக்டாக ஜேகேவும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. ஜேகே கையில் பார்த்தா நிறைய ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸோடு வராரு. உங்களுக்கு அவ்வளோதான், திரும்பி இவ்வளோ ஃப்ரூட்ஸே சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவமாக பார்க்குறீங்க. ஏன் ஜேகே இப்படி பண்ணுற நீனு, இவ்வளோ ஃப்ரூட்ஸ் நான் எப்படி சாப்பிட்றது, ஏற்கனவே நீ வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸை தீக்கங்குள்ளே அவ்வளோதான் என்னை பாடாப்படுத்தி எடுத்துட்ட, இப்போ இதையும் நான் சாப்பிட்ணுமா, என்னால் முடியல ஜேகே, ஒரு மாதிரி கொமட்டுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்கிறீங்க. ஜேகேவுக்கு சிரிப்பு வருது. இருந்தாலும் பரவாயில்ல, உன் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சோஃபாவில் சேடாக உட்காடுறீங்க. அப்போ ஜேகே சவுண்ட் கேட்டதும் யூராவும் ஓடி வந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. 3 பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ என்ன குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. பனானா மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா யூரா. பனானா மில்க் ஷேக்கா, அப்பா கொஞ்சம் கொடுமா அப்படிங்கிறாரு. போப்பா எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அழகாக குடிச்சிட்ருக்கு. 3 பேரையும் பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வருது. 3 பேருக்குமே பனானா மில்க் ஷேக் பைத்தியமா, என்ன மாதிரி ஒரு பிள்ளையாவது இருக்கா? ரெண்டும் அவங்க அப்பனை மாதிரியே இருக்குங்க. இருங்க என்னோடய பையன் மட்டும் வரட்டும், உங்களை நல்லா அடிக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க ஜேகே கிட்ட. நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் எதுவும் குழப்பிகிட்ருக்காத, சப்போஸ் பொண்ணாக இருந்தால் நீ மனசு உடஞ்சி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை எனக்கு பையன்தான் பிறக்கும், நீங்கள் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீ எதுவும் யோசிக்காத, பாரு நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. சரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, மாப்பிள்ளை நீங்கள் வாங்க வந்துட்டு காஃபி ஏதாவது குடிங்க, இப்போ தானே ஆஃபீஸ் விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரிங்கத்தன்னு சொல்லிவிட்டு அவரும் காஃபி வாங்கி குடிச்சிட்ருக்காரு. அப்போது உங்கள் அப்பா இருக்கார் இல்லையா, அவர் நிறைய குட்டி குட்டி ஸ்நாக்ஸு டாய்ஸோடு வந்துட்டு உள்ளே வர்றாரு. யூராம்மா வாங்க, இங்கே உங்களுக்காக நான் நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யூராவும் ஐ ஜாலி தாத்தா, நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக குதிச்சுட்டு போதுங்க. அப்போ இந்த பிள்ளைங்களை கெடுக்கிறதே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்படியே ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு சரிங்க மாப்பிள்ள, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜேகேவும் அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு மாமா, நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒய்யனுக்கு வளகாப்பை முடித்ததும் அதுக்கு அடுத்த வாரம் நம்ம போயிட்டு பில்டிங்கில் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்லையே, பசங்க வேலையை சீக்கிரமாக முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஆமாங்கம்மா, பசங்க எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க தான், அதனால் டக்குன்னு வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க, நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. டின்னர் டைமும் வந்துடுது. எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போயிடுறீங்க. வழக்கம் போல் அவங்க அம்மா வந்துட்டு யூரா பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்களோட ரூமுக்கு. உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஜேகேக்கு வந்துட்டு மில்கெல்லாம் கொடுத்துட்டு அவர் குடித்ததும் அவரை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க அவர் பக்கத்தில். ஆமாம் ஜேகே, நம்மளோட ஆர்ட் கேலரி இருக்குல்ல, அதில் எந்த ஆர்ட்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வைக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே இருந்துட்டு, நான் எப்போயும் முடிவெடுத்துட்டேன்டி, என்ன ஆர்ட்டை நான் ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன் அப்படிங்கிறத. அப்படியா, அது என்ன ஆர்ட்டு, நீங்கள் வரைஞ்ச ஃபர்ஸ்ட் ஆர்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி இது நான் வரைஞ்ச ஃபர்ஸ்ட் ஆர்ட் கிடையாது. ஆனால் நான் இதை வரைஞ்சப்போ நான் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸில் இருந்தேன்.
என்னை விட இந்த உலகத்தில் அவ்வளோ ஹாப்பியான பர்சன் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பர்சனாக நான் இருந்தப்போ நான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீ பார்க்கத்தானே போகிற, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தூங்க லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை தூங்க வச்சிட்ருக்காரு. நீங்களும் நல்லா தூங்கிடுறீங்க. டெய்லியும் நீங்கள் ஜேகேவை டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க. அது என்ன ஆர்ட்டு ஜேகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஜேகே சொல்லவே மாட்டார். நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எதுவுமே சொல்ல மாட்டார். சரி ஒரு ஹிண்ட்டாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க, அதுவும் கொடுத்துருக்க மாட்டார். இப்படியே போயிருக்கும். உங்கள் ஃபங்க்ஷனும் வந்திருக்கும். நீங்கள் அழகாக ஸேரீ கட்டி நல்லா ஜடையெல்லாம் அலங்காரம் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்க. சுகா, லூனா, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு உங்கள் கன்னத்தில் வந்துட்டு சந்தனம் தடவி வளையெல்லாம் போட்டு விடுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. என்னாச்சு நீயே இப்போ அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு லூனா கேட்குறான். இல்லடி, நான் ஃபஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு கிடைக்காதான்னு நான் எவ்வளோ ஏங்கினே தெரியுமா. இப்போ அதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, அதனால் ஒரு மாதிரி ஹாப்பினஸில் டியர்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தொடச்சிக்கிறீங்க. இதுக்கெல்லாமா போய் அழுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் உங்களை சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ஜேகே வந்துட்டு உங்களுக்கு பேங்கிள்ஸ் போட்டு வர்றாரு. போட்டு விட்டுட்டு ஒரு தங்க வளையல் வந்துட்டு உங்களுக்காக ரொம்ப நாளாக எடுத்து வச்சுருப்பாரு. அதை வந்து போட்டு வர்றாரு. ஜேகே ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ யூனாவும் யூராவும் அம்மாவுக்கு நானும் வளையல் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு விடுதுங்க. நீங்களும் வந்துட்டு சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா பெரிய பிளேட்டில் வந்துட்டு நிறைய சீமந்த சாப்பாடு வந்து உங்களுக்காக பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய சமைச்சு வச்சுருக்காங்க உங்கள் அம்மா. பொங்கல், புளி சாதம், லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் தக்காளி சாதம், தயிர் சாதம், அதெல்லாம் வந்துட்டு வரிசையாக நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. அம்மா எனக்காக இவ்வளோ பண்ணிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுது உங்களுக்கு. எனக்கு இருக்கிறதே ஒரே பொண்ணு, என் பொண்ணுக்கு நான் பண்ணாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு எல்லோரும் வந்து ஊட்டி விட்றாங்க. மாற்றி மாற்றி உங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அப்போ யூராவும் நானும் அம்மாவுக்கு ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. நீங்களும் வந்துட்டு போதும் போதும் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கீங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க. ஏன்னா உங்கள் கல்யாணத்தன்னைக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ நிறைய வளைச்சி நீங்கள், லூனா, ஜேகே, சுகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இதில் வந்துட்டு லூனாவோட பையன் வந்துட்டு சென்டரில் நிற்க வச்சு யூனாவையும் வந்துட்டு அவனுக்கு பக்கத்தில் வந்து நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு சிரித்து வயிறே வலிக்குது. அந்தளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. இப்படியே தாண்டா ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். 1 வீக் ஆகிடுக்கும் ஃபங்க்ஷனும் முடிஞ்சு. உங்களோட சீமந்தம் முடிஞ்சதும் ஆர்ட் கேலரி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசியிருப்பீங்க இல்லையா. அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ ரெடி ஆகிட்ருக்கீங்க. சும்மா நீங்கள், சுகா, லூனா, உங்கள் அம்மா அப்பா, யூரா பாப்பா, லூனாவோட பையன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சின்னதாகவே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிகிட்ருக்கீங்க. கிளம்பி ஒரு வழியாக ஆர்ட் கேலரி முன்னாடி போய் நிற்கிறீங்க. அது ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். உங்கள் ஆர்ட் கேலரியோட இன்டீரியர் ஒர்க் இருக்கு இல்லையா, அதோட தீமே வந்துட்டு பிளாக் அண்ட் கோல்டன் கலரில் இருக்குது. இதுலேயும் கூடமா நீங்கள் பிளாக் கலரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவரும் சிரிக்கிறாரு. எனக்கு பிடிக்கும்லடி பிளாக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி அதெல்லாம் ஃபஸ்ட் விடுங்க. நீங்கள் அந்த ஆர்ட்டு என்ன ஆர்ட்டை தான் உங்கள் ஆஃபீஸ் ரூமில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜேகேவும் கை காட்டுறாரு. இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் கூட வர்றாரு. நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்களும் ஜேகேயும் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு ஃபயர் ஒர்க்குக்கு நடுவில். அந்த சீனை தான் அவர் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். ஜேகே இதுவா நீங்கள் வரைஞ்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. நீங்கள் குஜராத்தில் வந்துட்டு எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்க்குறீங்க. உங்கள் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. ஜேகே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஆர்ட் இது. அன்றைக்கி நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. யூராவும் ஓடி வந்துட்டு அம்மா, அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்களா, நான் உங்களை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லுதுங்க. நீங்களும் 2 பேரையும் தூக்கி வச்சுட்டு அந்த ஆர்ட்டை காமிச்சிட்ருக்கீங்க. ஓகேடா, தி எண்ட்.
அவ்வளோதான். இது ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆரம், ஜென், சுகா, ஜேயோப்கெல்லாம் வந்துட்டு ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரி லைன் வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஜேகே பர்த்டே அன்னைக்கு நம்ம புது சீரீஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஒன் ஷாட்டாக தான் வரும். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேடா, தேங்க்யூ ஸோ மச்.